வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓர் அன்பான மனைவிக்கு ஒரு நல்ல கணவர் மூத்த பிள்ளைதான். நல்ல ஒரு குணவதியான மனைவிக்கு நீங்கள் பாருங்கள், அந்த அவங்களோட நல்ல குணம் இருக்குது இல்லைங்களா, அவங்க கணவனை அவங்க அளவுக்கு அதிகமாக நேசிக்க தொடங்குறாங்க. ஒரு நல்ல கணவர் கிடச்சிட்டாருன்ற ஒரு மகிழ்ச்சியிலேயே அவங்க நேசிக்கிறாங்க. அப்படி நேசிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, வயது கூட 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 பார்த்திங்கன்னா அந்த நல்ல கணவரையே அவங்க தன்னுடைய மூத்த மகனாக நினச்சி அவருக்கு தேவையான நன்மைகளை அவங்க செய்கிறாங்க. அப்படி அந்த நன்மைகள் அவங்க அவங்க அளவு கடந்த அன்பு, பாசம், நேசம் போன்றவற்றை அந்த கணவன் மனைவியை காட்டும்போது அந்த கணவனும் அந்த நல்ல மனைவியை நினச்சி அவங்களுக்காக வாழ்கிறார். அவங்களுடைய அந்த அன்பும் நட்புமே அவங்கள ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு இயற்கை தயார்படுத்தி அவங்கள ஆனந்தமாக வாழ வைக்குது. இது அவங்களுடைய இயல்பு தன்மைகளை அவங்க நல்ல விதமாக அந்த கணவனோ மனைவியோ இருவருமே வச்சுக்கும்போது அவங்க வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையாக இருக்குது. நாம் இதை உணர்வோம். நல்ல குணநலன்களுடன் வாழ்வோம் மகிழ்ச்சியாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.